போயிட்டு இங்கே ஒரு மென்டல் எல்லாம் மென்டலாக இருக்காங்க. ஐயோ 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 எங்கிட்டா நாங்கள் போவோம் இல்லை போய் கிறுக்கு மாதிரி வரான் மென்டல். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3. ஸோ இப்போ வந்து இங்கேருந்து அவலாஞ்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே ட்ரிச்சி கிளம்ப போகிறோம். இவங்க சென்னை போடுவாங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம வியூவில் ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல வியூ ஆக்சுவலாக அது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் கொஞ்சம் சுமார், ஃபுட்டு ரொம்பவே சுமார். டைனேஸ் ராஜா ட்ரைவ் பண்ணுறாரு. நான் எப்படி ஆஃப் ஆகிடுச்சா? அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது மேகம். அப்படியே மேகம் மூடுது பாருங்கள். அப்படியே மிஸ்ட்டு மேகமும் கலந்து அப்படியே போகிறது தெரியுதா? கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்குது. இப்போ நான் கிளம்புற வரையும் வெயில் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு பாருங்கள். அந்த இடத்துல வெயில் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார கம்ப்ளீட்டாக அப்படியே அந்த வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பின்னாடி வர்றது நல்லா தாயா இருக்குது. ஸோ அப்படியே ஃபியூல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். ஏன்னா சுத்தமாக டேங்க்கில் ஃபியூல் இல்லவே இல்லை. பெட்ரோலுக்கு வச்சுருந்தது அர்ஜென்ட்டுக்கு. பஸ் வரதுக்குள்ளே வந்துடுங்க. மெதுவாக தான் வருது, சீக்கிரம் வந்துரு. அவலாஞ்சி ரோட் கனெக்ட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூகுள் மேப்பு குட்டி குட்டி ரோட்டுக்குள்ளெலாம் கூட்டு போச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரோ வந்து மக்கர் பண்ணிடுச்சு. ஸோ அவலாஞ்சி இங்கேருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பைப் லைன்ஸ் போகுது. ஸோ தண்ணி பார்த்துறது இங்கேருந்து அங்கிட்டு அப்படியே போகிறாங்க. ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க போல். இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. தெரியுதான்னு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்குது. கடவுள் ஏன் அப்படி வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கார்? ஒரு சில இடத்த மட்டும் இப்படி அழகாக படைச்சிட்டு மற்ற இடத்த இப்படி படைச்சிட்டாரே. இதே திருச்சியில் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியூர்லாம் போவோமா? கைஸ், எம்ரால்டு வந்தாச்சு இப்போது. ஸோ இது கொஞ்சம் பெரிய டவுன். இங்கே வர வழியில் ஆக்சுவலாக ஃபுல்லாக டீ பிளான்டேஷன்ஸ் தான். ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு மரம் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, அழகாக தானே இருக்குது. ஆமாம், எடக்காடுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இப்படி போகணும் போல். கரெக்டாக தான் போகிறேன்னா தெரியும் எனக்கு. கைஸ், ஒரு சின்ன குழப்பம் ஆகிடுச்சு. ஒரு 6-7 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் தப்பான வழியில் வந்துட்டோம். அவன் அவலாஞ்சின்னு போட்டால் அது வேறு ஏதோ அவலாஞ்சிங்கிற மாதிரி காமிச்சிருச்சு. அவலாஞ்சிங்கிறத ஒரு ஹோட்டல் பேரோ ஏதோ பேரே காமிச்சிரு கூப்பிட்டு வந்துருச்சுங்களே. எப்படி நாங்கள் திருப்பி அப்படியே போயிட்டுருக்கோம். நான் யூஷுவல் ரூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா போகிற வழியில் ஏதாச்சும் நல்லதாக இருந்தால் காட்டுறேன். எப்படி உளுந்து கிடக்குது மரம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஏதோ லேண்ட்ஸ்லைடு போல்.
ஸோ அதனால் எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் போக சொல்லிட்டுருக்காங்க. அதனால் ஆனால் ஒரு காரை மட்டும் அலோவ் பண்ணாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. காசு கொடுத்தா விடுவாங்களான்னு முதல்ல அவர் என்னமோ கொடுத்தாரு, அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க. காசு வாங்கினார் படி. காசு கேட்டால் நாங்களும் கொடுத்துருக்க போகிறோம். இங்கே பேர் செம்மையாக இருக்குது படி. உள்ளே வண்டி இறக்கிடலாம் போல படி. இறக்கிடுவோமா? இதுக்குள்ளே வண்டி இறக்கலாம். இறக்கிட்டு அப்படியே அங்கே விட்டு வந்துட வேண்டியதான். ஃபோட்டோ சூப்பராக எடுக்கலாம். இங்கே வேறு இங்கே ஆமாம். என்ன பண்ணுறான் அந்த பைத்தியக்காரன்? கார் நடுவில் வச்சு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். படி அங்கிட்டு பேர் படி குளிக்கிறாங்க படி ஆற்றுக்குள்ளார. கைஸ் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லேக்கு. 2 சைடும் பாருங்கள். படி உள்ளே இறங்கிடுவோமா? வேறு ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லையேப்பா. ஸோ ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. மழை லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஊட்டி போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு பையனுக்கெல்லாம் ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படியே போகலாம். மேப் போட்டிருக்கேன் ஊட்டிக்கு. ஐயோ மேப்பு வெளில வந்துருச்சே. கால் பண்ணோன்னே யாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது ஃபோனு. ஒரு நிமிஷம் படி, அந்த 2 பேசிடுறேன். கேமரா பேட்ரி தீர்ந்து போச்சு. ஸோ பேட்ரி மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ திரும்பி அப்படியே போயிட்டே இருப்போம். பாருங்க நேராக அந்த வியூவை பாருங்கள். நம்ம முந்தானேத்து இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். ஸோ அந்த இடம் கரெக்டாக அந்த மலை வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. சென்னால் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்லோ பேட்டரின்னு வந்துச்சு. அது கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ முன்னாடியே சொல்லியிருப்பேன், அது அனுப்பணும். அவங்களுக்கு சர்வீஸ்க்கு வாரண்ட்டி இருக்கணும். ஸோ இன்னும் குன்னூருக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சார்ஜ் போட்டுகிட்டே தான் ஓட்டுறேன் செனாவை. இல்லை போய் கிறுக்கு மாதிரி வரான் மென்டல் மாடி படி. எனக்கு பக்கத்தில் அவன் எதுக்கு இப்படி பிளைன் காரில் ஏறுவான? பைத்தியக்காரங்களாம் இருக்கானு. முட்டா பயில இருக்கான. துபாய்க்கு பயில் லைசன்ஸ் இவங்கெல்லாம் போட்டாங்கன்னா செருப்பால் அடித்து வெளில துரத்தி விட்ருவாங்க. பிளைன் கார்னரு வண்டி இல்லை காரு வேறு. அவங்க யோசிக்க வேணாம், காமன் சென்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டுறனால தான் இவ்வளோ ஆக்சிடென்ட்டு. இங்கே பேர் இந்த பைத்தியத்தை பேர் பட் இங்கே பேர் மென்டல். பாரு அந்த லாரிக்காரனை பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னு. பைத்தியம் எல்லாம் மென்டலாக இருக்காங்க. ஐயோ எங்கிட்டா நாங்கள் போவோம்? அட பைத்தியக்காரங்களா, மொத்த பைத்தியக்காரனும் இங்கே தான் நமக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. போயிட்டு எல்லாம் அரை பைத்தியமாக இருக்காங்க. கைஸ் இந்த பனியை பாருங்கள், இந்த க்ளவுடை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்போ ஒன்றுமே தெரியல. ஐயோ செம்மையாக இருக்குது. அப்போ செம்மையாக இருக்குது. அந்த பனியும் சரி, அந்த மழையும் சரி, அந்த க்ளவுட்ஸும் சரி, அப்படியே இந்த 3ம் சேர்ந்து செம்ம அழகாக இருக்குது. என்ன அவ்வளோ கும்பல்? அப்பா மோடி செம்மையாக இருக்குல்ல. ஐயோ அப்பா தாம்படி காட்டாருண்ணா. ஐயோ ரைட்டில் பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. அப்பா நடுவில் மட்டும் அந்த பனி தங்கி நிற்கிது, அந்த மலைக்கு நடுவில் நவர முடியாமல். பார்த்தியா? அப்பா அங்கே பாரு மேலே ஒரு ஃபால்ஸ் எப்படி ஊற்றுதுன்னு. சொல்லுது ஸோ சின்னதாக பிரேக் எடுத்தோம். இந்த ஊர் பேர் ஐயோ போர்டில் இது ஊர் பேர் போடலையே. சரி இந்த ஊர் பேர் ஏதோ ஒரு ஊர், புருளையார் அந்த மாதிரி ஒரு ஊர் இது. அப்படியே திருப்பி கிளம்ப போகிறோம்.
மேட்டுப்பாளையம் போயிட்டு அவங்க எந்த வழியாக சென்னை போகணுன்னு கீழே போய் தான் முடிவு பண்ணுவோம். என் நைட் டைம்னால் கோபிச்செட்டிப்பாளையம் போனால் 2 ways இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் குட்டீஸ், செல்ல குட்டீஸ், இங்கே வேறு இங்கே செக்கிங் இருக்குது. இது வந்து என்னோடய ஃபேவரட் பிரிட்ஜ். இது செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல பார்க்க. கண்டிப்பாக அது அந்த காலத்தில் போட்ட பிரிட்ஜாக தான் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் வரையும் பாருங்களா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. சரவணா இன்னும் காணோம். ஸோ அங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ சரவணா வந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ கைஸ் கீழே இறங்கியாச்சு ஃபுல்லாக. ஸோ ரைடு வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. கேமரா நடுவில் மக்கர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நோ மோர் காட் செக்ஷன். அட்லீஸ்ட் ஒரு 1 monthக்காச்சும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னன்னா ஒரு ஆசை வந்துடுது, டக்குன்னு கிளம்பி எங்கேயாச்சும் போயிடுறேன். சரி நம்ம ஒரு 1 monthக்காச்சும் நம்ம வந்து எந்த ஒரு காட் செக்ஷனுக்கு போகாமல் இருப்போம். ஸோ நம்ம மேட்டுப்பாளையங்கிறது என்ட்ரு ஆயாச்சு. செம்ம டிராஃபிக் இங்கே மேட்டுப்பாளையத்தில். மேட்டுப்பாளையத்துலேருந்து கோவை பைஃபர்கேஷனில் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. மென்டல் இடிச்சிட்டான்டா மென்டல். ஏன் அப்படி? அன்னூருங்கிற ஊரை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கும். தண்ணிங்க செம்ம தண்ணி. இப்போ இந்த பைத்தியக்காரன் முன்னாடி ஒரு பைத்தியம், அந்த R15 பைத்தியம் இங்கே தான் போயிட்டுருக்கு. இந்த நம்பர் பிளேட் வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க மறுபடியும். இந்த சைடு நாங்கள் வரப்போ இந்த சைடு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோடு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் போடுறதாக இருக்குது. வரப்போ தெரியவே இல்லை இந்த ரோடு தான் அப்படி இருந்துச்சானே. கைஸ் இப்போ வந்து நம்ம அவினாஷி, சேலம், சென்னை ஹைவேஸ் பிடிச்சாச்சு. இதில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்க. நம்ம ரைட் எடுத்து காங்கேயம் போயிடுவோம். ஸோ அந்த ரோட்டுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் இருக்க மாட்டேன், நான் பார்த்துட்றேன். கூகுள் மேப் இருக்கு. பாய் பைடா. கைஸ் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தோம், ஒரு 15 minutes. வெள்ளக்கோயிலுங்கிற ஒரு ஊரில். இங்கே எல்லாமே லாக்டவுனில் இருக்குது. எதுவுமே கிடைக்க மாட்டேது. தண்ணி பாட்டில் கூட வாங்க முடியல. டீ காஃபி எதுவுமே குடிக்க முடியல. அட்லீஸ்ட் ஹைவேஸ்லையாச்சும் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வச்சுருக்கலாம். அதை பண்ணலை. ஜாவா சீட் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அப்போ செம ஒலி வலிக்குது. எங்கிட்ட திரும்பி பாம்பனை ஊற்றி வச்சாலும் வலிக்குது. ஃபுல்லாக பெயின் தான். அப்பாடி செம்ம ஒலி வலிக்குது. காய்ஸ் சின்ன ரைடு அப்டேட்டு. டைம் பார்த்தீங்கன்னா ஐயோ தெரியல, 8:30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கரூருக்கு வந்து 17 kilometers இருக்குது. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். எப்போ முடியும்னு தெரியல. காய்ஸ் ஒரு ரைடு அப்டேட். இப்போ வந்து நாங்கள் கரூர் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பாலம் தெரியுது. அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த பாலத்தை ரவுண்டானில் ரைட் எடுத்து ஒரு 2-3 kilometers போயிட்டு திருப்பி லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட்டு தான், திருச்சி தான். அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடையாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னால் முடியலை சுத்தமாக. நாங்கள் அந்த வெள்ளக்கோயில் ஸ்டாப்லேருந்து ஒரு 30 kilometers தான் வந்தோம். சுத்தமாக முடியல என்னால். அதனால் இங்கே திருப்பி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு
கைஸ் மைனர் டோல் வந்தாச்சு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 60 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். வேறு அறிபடி ஆஃப் ஆகிடுச்சா? ஸ்டார்ட் ஆகிடும். காய்ஸ் ஒரு சின்ன ரைடு அப்டேட். குளித்தலை வந்தாச்சு. ஸோ கரூர்லேருந்து 40 கிலோமீட்டர்ஸ், திருச்சியிலேருந்து திருச்சிக்கு இன்னும் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ளெண்டர்கார வேறு எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அப்படியே கூட வந்து கட்டு அடிச்சுக்கிட்டு போக விடாமல் போயும் தொலையாமல் படுத்துறான். காங்கேயத்துலேருந்தே வந்துட்டுருக்கான். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிடுச்சு. இப்போ வந்து திருப்பராத்துறை டோல் போட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி தண்ணியாக இருக்கேன் இங்கே. முக்கம்மூர் வந்தாச்சு. ஜெயபுரம் வந்தாச்சு. காய் சென்ட்ரா ஆயாச்சு. செக் போஸ்ட்டு. அப்பா என்ன நிப்பாட்டு. சார் திருச்சி தான் சார் வீடு. கேட்கல சார். பண்ணுறேன் சார். கரெக்டாக தாண்டா அது. Falcon.